ஆ, அண்ணா வணக்கம். வணக்கண்ணே. இப்போ நம்ம சிறுவலூர் சந்தை வந்து மறுபடியும் ரீஓபன் பண்றாங்க. கேள்விப்பட்டேன் சாமி. அதை பத்தி அப்படியே உங்க கருத்து சொல்ல முடியுங்களா? எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. ஊரானூர் சிறுவலூர் சிறுவலூர் சந்தையில சிறுவாடு வாங்கி வந்து கருவாடு காசுக்கு இப்ப கட்டதெல்லாம் ஆனச்சப்ப ஆன குதிரை வாங்கி 5 லட்சம் பொண்ணு வாங்கி பொண்ணு போல இருக்குமங்க. சிறுவலூர் சந்தையில பொண்ணான கடாய பொலாக்கடைக்கு வாங்கி வாம்பாங்க அப்பெல்லாம். இந்த பக்கம்பாட்டுல சாமி சாட்டிட்டா சிறுவலூர் சந்தை போனா பொலாக்கடாய்க்கு பெரிய பெரிய கடாய் வரும்பாங்க. குழந்தைக்கு குழந்தை பிறந்துட்டா சிறுவலூர் சந்தை போனா பால் மாடு வாங்கிட்டு வரலாம்பாங்க. அப்ப நான் சிறுசா இருக்கீல. அந்த சந்தை அழிஞ்சு போச்சு, 25 வருஷம் ஆச்சு. இப்ப பழையபடி ஊராட்சி மன்ற தலைவரோட முன்னிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம ஊருக்கு பெருமையில கொண்டான சிறுவலூர் சந்தை கொண்டாடணும்னு சொல்லி இப்போ ஒரு 10-15 ஏக்கரா இருக்கு சந்தை. அது பூரா சுத்தம் பண்ணி நான் அன்னைக்கு பசல் வரையில பார்த்தேன். பூரா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 6 மாதத்துக்கு சுங்கம் இல்ல. இப்ப சண்டை போனா சுங்கம் கட்டணும். குணத்தூர் போனாலும் சரி, மொடச்சூர் போனாலும் சரி, புளியம்பட்டி போனாலும் சரி, நம்பியூர் போனாலும் சரி, சந்தைக்கு போனா சுங்கம் கட்டணும். 6 மாதத்துக்கு சுங்கம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் குடிநீர் வசதி பண்டம்பாடிக்கல. இப்ப புளியம்பட்டி போனா ஒரு நாளைக்கு இப்ப தொட்டில் தண்ணி கிடக்கு. ஒரு நாளைக்கு தண்ணி இல்லைன்னா காசு போட்டு வாங்கி பண்டத்துக்கு தண்ணி காட்டணும். ஆனா இவையா தொட்டி கட்டி விட்டுருக்குறாங்க ஆத்து தண்ணி வசதியோட. அது மட்டும் இல்ல, வண்டி நிறுத்துறதுக்கு போறதுக்கு வாரக்கு 4 வீலர் 2 வீலர் எல்லாமும் சௌகரியமா நிறுத்துறதுக்கு இடம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. வருகிற 10/9/2024 சிறப்பான முறையில சிறுவலூர் சந்தை தொடங்குறாங்க. ஆவணி மாசம் 25ஆம் தேதி. எல்லாம் பழையபடி பண்டம்பாடி வச்சிருக்கிற எல்லாம் சுங்கம் இல்லாம கொண்டாந்து வியாபாரம் பண்ணுங்க. மொல்ல கால்நடை சந்தையா அழிஞ்சு போச்சு. மொடச்சூர் சந்தையும் சுருங்கிட்டுது, குணத்தூர் சந்தையும் சுருங்கிட்டுது, நம்பியூர் சந்தையும் சுருங்கிட்டுது. இப்போ சிறுவலூர்ல இப்ப புதுசா ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதனால விவசாய பெருங்குடி மக்கள் ஆடு மாடு கடாயி கோழி சந்தை நடக்குதுப்பா. இருந்தாலும் ஆட்டு சந்தை மாட்டு சந்தை பழையபடி 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து எல்லாம் கொண்டாந்து பயன்படும்படி விவசாய பெருமக்கள் அன்போடு கேட்கிறேன். சரிங்கண்ணா. ஆனா நீங்க வந்து அந்த சந்தைக்கு போயிருக்கீங்களா? நான் சிறுசார் கீழ் போயிருக்கிறேன். அப்ப இந்த முந்தான முடிச்சு படம் எடுக்கிறாங்க பாக்கிராஜ்னு சொல்லி அல்ல பரமையா வண்டி கட்டிட்டு போவா. சரி. அப்புறம் அந்த கிழக்கு மேற்குன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அங்க போய்க்கிற சந்தைக்கு அங்க தனியா பனையும் வைக்கிறிய அங்க போய்தான் நாட்டு மாடு வாங்கிட்டு வருவாங்க. சரி சரி. சிறுவலூர் சந்தை போனா அந்த காங்கேயத்து மாடு எல்லாம் வரும்னு சொல்லி கிழக்கத்தை எருது வரு அங்க போய்த்த பரி. அப்ப இப்பத்தான் மாடு மட்டும். அப்பெல்லாம் கந்தியூர் சந்தையாட்டம் வடக்கவரு சனக்கவரு அப்புறம் வாழ்கவரு நோகா கருக்குத்தடி கலப்பை எல்லாமே வித்துட்டு இருந்த சந்தை தான் அது. ஆனா இன்னைக்கு என்னமோ மாறி போச்சு கால சூழ்நிலை. பத்தெல்லாம் ஆன்லைன்லயே வாங்கிக்கிறாங்க. யாரு சந்தை வராங்க. அப்பெல்லாம் சந்தை கூட தூக்கிட்டு போய் வாரமான செவ்வாய்க்கிழமை சந்தையில எங்க அம்மா என்ன பண்ணும்னா மிளகாய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, பீக்காய் இருக்கு எல்லாம் கொண்டு போய் 3 மணிக்கு 6 மணிக்குள்ள வித்து போட்டு 6 மணிக்கு சந்தை பண்ணிட்டு வருவாங்க. இப்ப எல்லாம் வீட்லயே கொண்டு புக்கு பண்றதாச்சு. சோறு முதல் கொண்டு புக்கு பண்ணி திங்கிறாங்க. அவன் குக்கு பண்ணி திங்கிறா எல்லாம் மாறி போச்சு. அந்த சிறுவலூர் சந்தை படத்துலயே முந்தான முடிச்சு படத்துல எல்லாம் வந்திருக்கு. அப்படி பேமஸ். அப்பெல்லாம் நாட்டு மாடு உண்டு இருந்தது. இப்ப எல்லாம் கலப்பன மாடு. இப்ப எந்த மாடு வந்தாலுமே சந்தைக்கு சுத்தம் பிரின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நல்லபடியா வியாபாரி வராங்க. நீ செவ்வாய்க்கிழமை சந்தையில மாடு விக்கல, அதை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி வைக்காது ஈரோடு சந்தைக்கு விசால தண்ணி கொண்டு வரணுங்கிற சிரமம். இங்க வீட்டு அப்படி இல்லை. சுத்தி காம்பவுண்ட் போட்டுக்கிறாங்க. அது என்னங்கிறாங்கன்னா, உங்களுக்கு மாடு விக்கலைன்னா அங்கேயே கட்டிருங்க, தீவனம் அங்கேயே இருக்குது, காசுக்கு வாங்கி போட்டுக்குங்க, ஒரு நாள் கிருமிச்சு கூட நீங்க புடிச்சிட்டு போங்க. இந்த வாய்ப்பு யாராலும் கொடுப்பாங்க? எந்த சந்தையிலையும் இல்லை. பொழுதால 6 மணி ஆனா சுங்க கேட்டு எடுத்து பூட்டிடுவாங்க, சந்தை ஊட்டிடுவாங்க. ஆனா சிறுவலூர்காரரு பெரிய மனசோட சொல்றாங்க, வேறியா நீங்க அதை ஆட்டா பிடிச்சி ஊருக்கு கொண்டு போய் திருப்பி ஆட்டா பிடிச்சி அங்க கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா சந்தை அந்நாடும் இருக்குது. திங்கக்கிழமைக்கு குணத்தூர் சந்தை, செவ்வாய்க்கிழமை சிறுவலூர் சந்தை, புதன்கிழமைக்கு புளியம்பட்டி சந்தை, விசாலத்தன்னைக்கு ஈரோடு மாட்டு சந்தை, கருங்கல்பாளையம் சந்தை, வெள்ளிக்கிழமைக்கு புதன் சந்தையில, சனிக்கிழமைக்கு மொடச்சூர் சந்தை, ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்தியூர் சந்தை. இப்படி தொடர்ச்சியா சந்தை இருக்குது. நாம ஒரு பக்கம் வைக்கலினாலும் ஒரு பக்கம் கொண்டு போய் பண்டத்தை வித்துக்கலாம். இந்த வாய்ப்பை விவசாயிகள்ல பயன்படுத்தும்படி அன்போடு கேட்கிறேன். விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை ஆர்வலருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா வனிதா வேலுச்சாமி. செப்டம்பர் 10/9/2024 செவ்வாய்க்கிழமை காலை மிக பிரம்மாண்டமான புது பொலிவுடன் சிறுவலூர் ஊராட்சியில் சந்தை
திறப்பு விழா தொடங்கும். ஓகேங்க. இப்போ வந்து புதுசா இங்க வர்ற மாதிரி இருந்ததுனாவோ இல்ல வேற ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னாவோ கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பருக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? கண்டிப்பா நம்பர் அப்படியே சொல்லிருங்க. 98 426 12 666. 666. பேருங்க? வனிதா வேலுச்சாமி. சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. வியாபாரிகள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. எனி டைம் உங்களுக்காக ஹெல்ப் செய்ய தயாராக இருக்கோம். இந்த வளாகத்துல வந்தாலும் உங்களுக்கு ஏதோ சின்ன இடையூறு ஏற்பட்டாலும் இந்த நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி. என்ன ஆச்சரியம் பாருங்க, வருகிற 10/9/2024 சிறுவலூர் சந்தை தொடங்குறாங்களுக்கு. இந்த சந்தைய 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஊராட்சி மன்ற தலைவர் வனிதா வேலுச்சாமி அவர்கள் மிக சிறப்பான முறையில தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்களுக்கு. அதனால எல்லா வரம்பர சரம்பரைகளுக்கு அளப்புடுற மாதிரி ஊடூடா வந்து கூப்பிட முடியாதுங்களா. அதனால என்ற மூலியமா அளப்புட்டு இருக்கிறாங்க. அதனால கூட்டம் குறையாது, கொண்டப்பு படாத, முள்ளு முறியாது, முறங்கு படாத, ஆணு பொண்ணு பேசுறதெல்லாம் மாடு கண்ணுகளை கொண்டாந்து வித்துக்குங்க. அங்கிருந்து மாடு கண்ணுகளை வாங்கிட்டு போங்க. சுங்கம் கிடையாது, தண்ணி வசதி இருக்குது, இட வசதி இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. நம்ம சிறுவலூர் சந்தை வருகிற 10/9/2024 தலைவர் வனிதா வேலுச்சாமி அவர்களுடைய தலைமையில மிக சிறப்பான முறையில தொடங்குறாங்களுக்கு. எல்லாரும் வாங்க, சந்தோஷமா போங்க. எல்லாருக்கும் வணக்கம்ங்க. யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம். சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு, அப்ப துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு, ஆடு மாடுக்குன்னு சேனல் உண்டு. சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை, என்ன வாரி விற்கிறாங்க, என்ன விலைக்கு விற்கிறாங்க, எந்த சந்தை போனா கம்மியா ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பார்த்தா நறுக்குன்னு ஒரு அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க.